Hi friends, welcome back to Gitsy's Kitchen. Please like, share and subscribe to our channel. இன்னைக்கு குஜராத் ஸ்டைல் தேப்லாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஹெல்தியான கன்வீனியன்ட் ட்ராவல் ஃபுட் இதுக்கு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, ரைத்தாவும் பிக்கிளுமே போதும். அது இல்லாமல் 2-3 நாள் ரூம் டெம்பரேச்சரில் கெட்டு போகாமல் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த தேப்லாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நமக்கு 1/4 கிலோ கோதுமை மாவு வேணும். ஒரு 50 கிராம்லேருந்து 1/4 கப்பு கடலை மாவு தேவைப்படும் பாருங்கள். அதுக்கப்புறம் 2 கைப்பிடி வெந்தயக்கீரை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சப்பொடி, ஜீரகம், அஜ்வைன், அதுக்கப்புறம் கார்லிக், உப்பு, ஆயில். பார்க்கலாம் இப்போ எப்படி பண்ணலான்னு. ஒரு மிக்சிங் பவுலில் வீட் ஃப்ளாரும் பேசனும் அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் கடலை மாவு, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உப்போடு சேர்த்து எல்லா ஸ்பைஸ் பவுடரையும் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது கரம் மசாலா, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் பாருங்கள். நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், குவான்டிட்டிஸ் செக் பண்ணிக்கோங்க. இது மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பைஸ் பவுடராக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இது ஜீரகமும் அஜ்வைன், நம்ம ஓமம் சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதுதான். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஓமம் போடுறதுனால உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும், அதே மாதிரி நல்லா ஜீரணமாகும். அப்புறம் கொரியாண்டர் பவுடர் எல்லாம் போட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தான் இந்த தேப்லாஸ்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க வெந்தயக்கீரை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு அந்த கீரை மட்டும் 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறோம். நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க, இது ரொம்ப ஹெல்தி. நமக்கு கீரைலாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி சப்பாத்தியோ தோசையோ பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு சாஃப்டான ஒரு டோ பண்ணிக்கோங்க, சாஃப்டான சப்பாத்தி டோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர் இந்த டோக்கு. அதுக்கப்புறம் இதை நல்லா நீட் பண்ணணும். இப்போது நல்லா நீட் பண்ணியாச்சு. இதை ரெஸ்டிங் டைம் கொடுப்போம் ஒரு 1 ஹவருக்கு. ரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருங்க, அப்போ தான் அந்த ட்ரை ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போது ரெஸ்டிங் டைம் முடிஞ்ச பிறகு சின்ன சின்ன உருண்டைகளாக ஆக்கி நீங்கள் சப்பாத்தி மாதிரி இட ஆரம்பிச்சிருங்க. நம்ம சாஃப்டாக பசைறதுனாலையும் நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுக்கறதுனாலையும் இந்த தேப்லாஸோட டெக்ஸ்சர் ரொம்ப சாஃப்டாக வரும். சப்பாத்தி தேய்ச்ச பிறகு இப்போது ப்ரீஹீட் பண்ணி வச்ச டவாவில் நீங்கள் 2 சைடும் ஃபியூ செகண்ட்ஸ் குக் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஆயில் போட்டு நல்லா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் 2 சைடும் குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹீட்டு. அதே மாதிரி மிச்சம் இருக்கிற டோவையும் நீங்கள் குக் பண்ணி தேப்லாஸ் ரெடி பண்ணிவிடுங்க. தேப்லாஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது யார் வேணால் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க இது. இப்போ இந்த தேப்லாஸை
ரைத்தா அண்ட் பிக்கிள் வச்சு சர்வ் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு கிச்சூஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். See you soon with another interesting recipe. Eat healthy, stay healthy. Bye. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.